இன்றைக்கி நம்ம RateGain டெக்னாலஜிஸ் பற்றி பார்க்க போகிறோம். இதோட ஃபண்டமெண்டல் பார்த்துருவோம். இது வந்துட்டு இந்த டூரிசம் அண்டு அது சம்மந்தப்பட்ட இந்த ஹோட்டல் புக்கிங் அந்த மாதிரி இதுக்கெல்லாம் வந்துட்டு ஒரு மீடியேட்டர் மாதிரி செயல்படுற ஒரு நிறுவனம். ஸோ இதோட PE பார்த்தோம்னா 30.9, EPS பார்த்தோம்னா 17.83 அண்ட் இதோட ரேஷியோஸ் வந்துட்டு ஓரளவுக்கு பரவாயில்லாமல் இருக்குது. 15க்கு 20க்கு கீழே தான் இருக்குது. ஓரளவுக்கு பரவாயில்ல. அண்ட் ரிசல்ட்ஸ் பார்த்தோம்னா ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸ் வந்து 46 கோடி. இது போன குவார்ட்டருக்கு வந்துட்டு விட ரொம்ப கம்மி. அண்ட் கன்சிஸ்டண்ட்டாக கொஞ்சம் க்ரோ ஆகிட்டே இருந்துட்டு அப்புறம் கடைசி 2 குவார்ட்டராக கொஞ்சம் கீழே இறங்கியிருக்கு. பட் இதோட ஷேர் ஹோல்டிங் பேட்டர்ன் பார்த்தோம்னா ப்ரொமோட்டர் 48% வச்சுருக்காங்க, பப்ளிக் 51% வச்சுருக்காங்க. அண்டு ஷேர் ஹோல்டர்ஸில் வந்துட்டு ஒரே ஒரு கம்பெனி மட்டும்தான் 75,50,000 ஷேர்ஸ் வச்சுருக்கு. பிக் புல்ஸ் யாரும் இல்லைன்னு நினைக்கிறேன். அண்டு இதில் டீல்ஸும் எதுவும் நடக்கலை பெருசாக. 2024 நடந்ததோடு சரி 745 ரூபாயில் ஆக்சிஸ் பேங்க் வாங்கியிருக்காங்க. இதில் MF ஹோல்டிங்ஸ் பார்த்துருவோமா. MF ஹோல்டிங்ஸ் பார்த்தோம்னா நிறைய கம்பெனிஸ் வச்சுருக்கு, நிறையவே வச்சுருக்காங்க. எவ்வளோ கம்பெனிஸ் வந்துட்டு இதில் வாங்கி வச்சுருக்காங்க. அண்டு இப்போது இதோட சார்ட் பார்த்துருவோம். சார்ட் பார்த்தோம் அப்படின்னா ஒரு பிரேக் அவுட்டுக்கு தயாராகிற மாதிரி இருக்குது. ஸோ இந்த இடத்துலையே போன வாரத்துக்கு முந்தின வாரத்துலேயே வந்துட்டு என்ட்ரி கொடுத்துருக்கு. நாங்கள் என்ட்ரி கொடுத்துருக்கு. பட் இந்த இப்போ இருக்கிற இந்த 550 565 என்ற விலையை தாண்டி நின்றுச்சுன்னா இன்னும் கொஞ்சம் மொமெண்டம் இருக்கலாம். ஒரு 600 650 வரைக்கும் போகலாம்ன்ற மாதிரி இருக்குது. இது ஒரு கெஸ்ஸு தான். போனாலும் போகலாம், போகாட்டிலும் ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை. பட் அந்த போகுன்ற நம்பிக்கையில் வாங்கியிருக்கு. பார்ப்போம் எப்படி நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு. நீங்கள் வாங்கிறதுக்கு முன்னாடி உங்களுடைய ஃபினான்ஷியல் அட்வைசரையோ இல்லை செபி ரிஜிஸ்டர்டு பர்சனையோ கான்டாக்ட் பண்ணி ஒரு தடவை கேட்டுக்குங்க. நான் செபி ரிஜிஸ்டர்டு கிடையாது. இது ஜஸ்ட் ஒரு எஜுகேஷ்னல் பர்பஸுக்கான வீடியோ தான். நான் வாங்கியிருக்கேன்றதை சொல்லிவிட்டு எவ்வளோ போகுது அப்படின்றத பார்க்குறதுக்கு உண்டான ஒரு என்னுடைய அனலைசிஸ் கரெக்டாக இருக்கான்றதை செக் பண்ணிக்கிறதுக்காக ஒரு அப்டேட் பண்ணி வச்சுக்கிறேன் அப்படின்னு கூட சொல்லிக்கலாம். தேங்க்யூ.